ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். இறால் தொக்கு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சேன். கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துட்டு இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து சோம்பும் சீரகமும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டோம். சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நான் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. ஸோ கைவிடாமல் நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வரும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ த்ரூ அவுட்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போதுமான அளவு தான் காரத்துக்கு. இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது குறைஞ்சது 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். அதே போல் வெங்காயமும் கூட. இப்போது தக்காளி இதில் நல்லா வதங்கி வரணும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த தக்காளி வதங்க குறைஞ்சது 3 நிமிஷமாச்சு ஆகும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வரதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலாஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூளையும் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு, அதே ஈக்குவல் அமௌண்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளை சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுவைக்கு தகுந்தா போல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கோட் ஆகி வரணும். அதே போல் மசாலாஸ் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இறால் சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ இறால் வாங்கியிருந்தேன். இறால் சேர்த்தாச்சு. இதை இறால் வாங்குறப்போ நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கருப்பு லேயர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இறால்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த இறாலோட நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இறாலை. இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அது கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க தேவையில்லை. அடுத்து இறால் வேகணுன்றதுக்காக நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு
தண்ணி தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. பிகாஸ் வந்து இறால்லே வந்து தண்ணி கன்டென்ட் இருக்கும். அதுவே போதுமான அளவாக இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இறால் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து இடையிடையில எடுத்து நல்லா வந்து கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்தீங்களா, இறாலில் இருக்க தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரதை நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா வெந்து வரணும். இது பார்த்தீங்கன்னா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இறால் பார்த்தீங்கன்னா ஆஃப் குக்குடு ஆயிருக்கு. இன்னும் நல்லா குக் ஆகி வரணும். அகைன் நம்ம லிட்டை போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம தொக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தொக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தொக்கு வந்து நல்லா திக்காயிருச்சு. இறால் தொக்கும் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி இன்றைக்கி வீட்டிலே வந்து இறால் தொக்கு செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தொக்கை வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தொக்கு வந்து சுட சுட நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் இதனோட சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கும் இறால் தொக்கு செய்ய தெரியலனா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.